இந்த பக்கத்துல நம்ம என்ன பார்க்க போறோம்னாக்கா, நெறைய வந்து லோன் வாங்குனவங்க இந்த மாரி செக் கேஸ் போட்டாங்க சார், செக் கேஸ் போட்டாங்க. அப்படி பயமா இருக்குன்றாங்க. சார் முதல்ல ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். செக் கேஸ்னா என்னன்றத நான் சொல்றேன். இப்ப நம்ம சைதாப்பேட்டை கோர்ட்ல இருக்கோம் சார். இதுதான் இந்த சைதாப்பேட்டைக்குள்ள நடக்கிற இந்த வழக்கெல்லாம் வந்து இந்த கோர்ட்ல தான் நடக்கும். அதுவும் சின்ன கோர்ட்ல தான் நடக்கும். இங்க பார்த்தீங்கன்னா 9வது கோர்ட்டு, 17வது கோர்ட்டு, 18வது கோர்ட்டு, 23வது கோர்ட்டுன்னு இந்த கோர்ட் நம்பர் இருக்கும். இதுலயும் பார்த்தீங்கன்னாக்கா ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்னு வச்சிருப்பாங்க. இதுதான் வந்து வழக்கு ஆரம்பிக்கிற இடம். இப்போ ஒரு பர்சனல் லோனுக்காக வந்து ஃபுல்லட்ரான் இந்தியாவோ, இல்ல வேற ஏதாவது பேங்க்கோ, இல்ல பிரமில்லோ ஏதாவது போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆக்சுவலா இங்க அவங்க போட மாட்டாங்க. ஆக்சுவலா இங்க தான் போடணும். ஏன்னா இங்க லோன் வாங்குறவங்களுக்கு கேஸ் இங்க தான் போடாம தூக்கின்னு போய் இதே மாதிரி கோர்ட்டு கல்கத்தால இருக்குது. அங்க போய் போட்டு விட்டுறாங்க. ஸோ இந்த கோர்ட்ல கேஸ் நடக்கும். இந்த கோர்ட்ல தான் வந்து கேஸ் ஃபைல் பண்ணணும். 138 2 வகையான கேஸுக்காக ஃபைல் பண்ணணும். ஒரு செக் கொடுத்தாங்கன்னா, இப்போ பேங்க் மட்டும் இல்லை. இப்போ நீங்க செக் கொடுத்து காசு வாங்கிருக்கீங்க. செக் கொடுத்து காசு வாங்கும்போது அவரும் வந்து இந்த ஏரியாக்குள்ள தான் ஃபைல் பண்ணணும். இங்கே தான் வந்து அந்த எக்ஸ்போசிவ் டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. அப்படி இருக்கும்போது இங்கே ஃபைல் பண்ண எத்தனை நாள் ஆகும்னு பார்த்துங்க. இங்கே ஒவ்வொரு கோர்ட்லையும் பார்த்தீங்கன்னா கேஸ் இருக்குது. எப்போ உங்கள் கேஸை நீங்கள் ஃபைல் பண்ணணும். ஃபைல் பண்ணதுக்கு அப்புறமா சம்மன் அனுப்பணும். சம்மன் அனுப்புனதுக்கு அப்புறமா அப்புறம் ஸ்வான் ஸ்டேட்மெண்ட் எடுக்கணும். இப்படியே பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் இங்கே வந்து தீர்ப்பு கொடுக்கறதுக்கு ஒரு 5 வருஷமாவது ஆகும். ஒரு 5 வருஷம் வந்து இங்கே ஆயிடுச்சுனாக்கா கொஞ்சம் வருஷம் பண்ணுங்க. இதுக்கப்புறம் மேல்கோர்ட்டுக்கு மேல்கோர்ட் எங்கே இருக்குது? இதை விட்டுட்டா செஷன்ஸ் போகணும். பிஜே கோர்ட். இப்போ பிரின்சிபல் செஷன்ஸ் கோர்ட் இதுக்கு தான் போகணும் சென்னைக்கு. இப்போ சென்னை பிரின்சிபல் போயிடுச்சுன்னா இங்கே தீர்ப்பு ஆயிடுச்சுன்னா அங்கே அப்பீல் போயிடலாம். இது மாதிரி செக் கேஸ் வந்து இங்கேருந்து வந்து இந்த செஷன்ஸுக்கு போகிறதுக்கு ஒரு 8 வருஷம் ஆகிடும். இந்த 8 வருஷம் கேப்லேயே பார்த்தீங்கன்னாக்கா பேங்க் வந்து கேஸ் வந்து வித்ரா பண்ணிடுவோம். இல்லைன்னா அந்த அட்வொகேட் மாறிடுவோம். ஸோ அதனால தான் பேங்க் வந்து செக் கேஸ் போட்டால் ஜெயிக்காதுன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். பேங்க் வந்து போடுற கேஸில் மாசா போடுவாங்க. மாசம்னா நிறைய எண்ணிக்கையில் போடுவாங்க. இந்த நிறைய எண்ணிக்கையில் போடும்போது என்ன ஆகுதுன்னா கேஸ் பார்க்கறதுக்கு அட்வொகேட் இல்லாமல் போயிடுறாங்க. அவங்க ஒரு தனியாக ஒருத்தர் கேஸ் போட்டாங்கன்னா இது வந்து ஜெயிக்க முடியும்னு நான் சொல்லியிருக்கேன். அதே போல தான் இங்கே. இப்போ இங்கேயே நான் சொன்னேன் சைதாப்பேட்டை கோர்ட்லேயே ஒரு கேஸை ஃபைல் பண்ணாங்கனாக்கா இங்கேயே 5 வருஷம் ஆயிடும். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த செஷன்ஸ் போகும்போது செஷன்ஸ் காட்டுறோம். பிஜே கோர்ட்டுன்னு சொல்லுவாங்க. அங்கே ஒரு 3 வருஷம் 4 வருஷம் வரைக்கும் ஆயிரும். 9 வருஷம் ஆயிரும் செக் கேஸ் போட்டு. அதுக்கப்புறமா ஹைகோர்ட்டுக்கு போகும். அங்கே தீர்ப்பு கன்ஃபார்ம் பண்ணி ஹைகோர்ட்டில் எவ்வளோ நாள் ஆகும்னு நினைக்கிறீங்க? ஹைகோர்ட்டில் ஒரு 4-5 வருஷம் ஆயிடும். ஸோ 9 வருஷத்துலேருந்து ஒரு 5 வருஷம் சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் வேற இருக்கு. ஸோ ஒரு கேஸ் போட்டு உங்களை பயமுறுத்துனாங்கன்னா உடனே எல்லாம் பணம் வாங்க முடியாது. கேஸை போட சொல்லுங்க. அதை அட்வொகேட்டை வச்சு டேக்கிள் பண்ணிக்கலாம். பேங்க்காரங்க தான் பெரும்பாலும் விசாரணை மேலே 138 கேஸ் போட்டு 138 கேஸ் போட்டு உடனே சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் பண்ணுற மாதிரி லோக்கல் கோர்ட்லாம் அப்ளை பண்ணணும். லோக்கல் கோர்ட்டு சொல்லக்கூடாது. லோயர் கோர்ட்டு அப்படின்னு சொல்லக்கூடாது. கீழமை நீதிமன்றம் அப்படிதான் சொல்லணும்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. அதனால வந்து இந்த கோர்ட்ல ஆரம்பிச்சு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகிறது ஒரு செக்கப் போட்டாங்கன்னா மேக்சிமம் 20 வருஷம் மினிமம் 15 வருஷம் ஆகும். அதனால செக் கேஸ் போட்டாங்க.